அதில் இப்போது மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிற ஒரு விடயம் 2006 தொடக்கம் 2010 ஆண்டு காலப்பகுதியிலே இனிய பாரதி அவர்கள் மீது இன்னும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதன் அடிப்படையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது. ஊடகவியலாளர்கள் 2, போலீசார் 8 பேர், அரசியல்வாதிகள் 5 என்று இந்த இவர்கள் தொடர்பிலும் இவர்களுடைய விடயங்கள் தொடர்பிலும் இனிய பாரதி விசாரணை வலயத்துக்குள் இருப்பதாக கூறப்படுகிறது. 2004 ஆண்டின் பின்னர் தான் முதிர்ச்சி அடைந்து விட்டதாக இனிய பாரதி கூறுகின்றார். அப்படியாயின் 2006 தொடக்கம் 10 ஆண்டு முதிர்ச்சி அடைந்த பின்னர் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதா என்கின்ற கோணத்திலும் விசாரணை இடம்பெற வேண்டும். 17 ஜனவரி 2023 ஆண்டு இனிய பாரதி அவர்கள் வழங்கிய ஊடக செவ்வி, ஊடக இல்லம் ஒன்றிலே வழங்கிய ஊடக செவ்வியின் முகாந்தரத்தின் அடிப்படையிலும் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் 2004 ஆண்டு வரையும் கண்டவர்களின் கருத்துக்களை நான் கேட்டு செயற்பட்டதாக கூறுகின்றார். அந்த கண்டவர்கள் யார் என்பதை அவர் வெளிப்படுத்த வேண்டும். அது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது இனிய பாரதிக்காக. அம்பாறை, திருக்கோயில், அக்கரப்பற்று, ஆலையடி பிரதேசங்களிலே 2006 தொடக்கம் 2009 ஆண்டு காலப்பகுதியிலே 7 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதில் நேரடியாக இனிய பாரதி தொடர்படுகின்றார். அதற்கான வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. அந்த வழக்குக்கு இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சு காணாமல் போனோர் அலுவலர்களுக்காக உருவாக்கப்பட்ட அலுவலகத்தின் பணிப்பின் பேரிலே ஒரு கைது இடம்பெறுகின்றது. அந்த கைதின் அடிப்படையில் இவர் 2020 மார்ச் 5 வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். அந்த விவகாரங்கள் பெரிய அளவிலே பேசப்படுகின்றன, பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இவை தொடர்பில் தான் பலரும் பேசுகின்றார்கள், பலர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சந்தேக நபர் அன்றைய தினம் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்படுகிறார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதிமன்ற நீதிபதியும் மேலதிக நீதவான் நீதிமன்ற நீதிபதியுமான முகமது ஹனீபா முகமட் முன்னிலையிலே ஆஜர்படுத்தப்பட்டுத்தான் இந்த வழக்குகள் அன்றைய காலப்பகுதியிலே கொண்டு செல்லப்பட்டன. இவை கடத்தல் தொடர்பில் பேசப்படுகின்றது. கடத்தலோடு தொடர்புபட்ட வழக்கொன்று நிலுவையில் இருக்கின்றது. இப்போது காரதீவு விவகாரம் 2வது வழக்கு, மாமனிதர் சந்திரநேருவினுடைய வழக்கு விவகாரங்கள், அதனோடு நாங்கள் இப்போது குறிப்பிட்ட போலீசார், ஊடகவியலாளர்கள், அதே போன்ற அரசியல் பிரமுகர்களுடைய விளக்கம் இருக்கின்றது. பல விடயங்கள் இன்று இனிய பாரதியை சுற்றி வளைத்திருக்கின்றன. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இனிய பாரதியிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நீங்கள் யோசிக்கலாம், பிள்ளையான் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என்றால் இப்போது யார் யாரை காட்டி கொடுத்து விட்டு தப்பிக்கொள்வது என்பதுதான் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய நிலைப்பாடாக இருக்கின்றது.